பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج. متفق عليه. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஷவ்வாலுல் முக்கர்ரம் என்று சொல்லப்படுகின்ற, கண்ணியப்படுத்தப்படுகின்ற ஷவ்வால் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பரக்கத் பொருந்திய ஷவ்வால் மாதத்திலே, இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் கரீம் சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இன்று அமர்ந்திருக்கிறோம். இது எப்படிப்பட்ட ஜும்ஆ தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை பரக்கத் பொருந்திய ஜும்ஆ, ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் வார ஜும்ஆ, பரக்கத் பொருந்திய புண்ணியம் நிறைந்த மகிழ்ச்சி நிரம்பிய சந்தோஷங்கள் நிரம்பிய ஜும்ஆவினுடைய நாள் என்று தங்களுடைய வார்த்தையின் மூலமாக இதை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை திருமணம் முடித்தது ஷவ்வால் மாதத்தில். ஷவ்வால் மாதத்தினுடைய 8வது பிறையில், அதாவது 6 நோன்பு முடிந்து 6 நோன்பிற்குரிய பெருநாள், 6 நோன்பு வைத்தவர்கள் அந்த பெருநாளை கொண்டாடுவார்கள். அந்த 6 நோன்பிற்குரிய பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 8ஆம் பிறையில் எங்களுக்கு திருமணம் முடிந்தது. அதுவும் பள்ளிவாசலில் வைத்து முடிந்தது. அந்த ஷவ்வால் மாதத்திலேயே நாங்கள் இருவரும் புதிய வீட்டில் வந்து சேர்ந்தோம். அதுபோல தாம்பத்திய உறவை மேற்கொண்டோம். இது எல்லாம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்றைய அரபியர்களிடத்தில் ஷவ்வால் மாதம் பீடை நிறைந்த மாதமாக இருந்தது. எப்படி நம்மிடத்தில் பழக்க வழக்கத்திலே நாமே சொல்லிக் கொள்வது போல சஃபர் பீடை மாதம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், அப்படி அல்ல. சஃபருல் முலஃபர், வெற்றியை தேடி தரக்கூடிய மாதம் தான் சஃபர் என்று நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நாம் சொல்கிறோம் அல்லவா? அந்த காலகட்டத்தில் அரபியர்களிடத்தில் ஷவ்வால் மாதம் பீடையாக இருந்தது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மனம் முடித்து
அந்த மாதத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி அந்த மாதத்திலேயே தங்களுடைய புதிய வீட்டிற்கு அவர்கள் புதுமனை புகுவிழா என்ற அடிப்படையில் அவர்கள் வீட்டில் வந்தார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் அரபியினுடைய மாதத்தை நீங்கள் காலண்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடைமொழி அந்த மாதத்தினுடைய பெயரோடு சேர்ந்து இருக்கும். ரமலான் கரீம், சந்தி பொருந்திய ரமலான், சஃபருல் முலஃபர், வெற்றி தேடி தரக்கூடிய சஃபர் மாதம், ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம், ரபியுல் ஆஹிர் இரண்டாம் வசந்தம், ஜுமாதுல் ஊலா முதல் பனித்துளி, ஜுமாதுல் உஹ்ரா இரண்டாம் பனித்துளி, ரஜபுல் முரஜப் மகிழ்ச்சி பொருந்திய ரஜப், ஷஅபானுல் முஅல்லம் மகத்தான பன்னீர் துளியை விட மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஷஅபான் மாதம். இப்படியாக ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு அடைமொழி இருக்கும். அந்த அடிப்படையில் ஷவ்வால் மாதத்திற்கு ஷவ்வால் முக்கர்ரம், கண்ணியப்படுத்த வேண்டிய ஷவ்வால் மாதம் என்று அந்த மாதத்திற்கு அடைமொழி சேர்த்து சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த மாதத்தினுடைய முதல் வார ஜும்ஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி பொருந்திய ஜும்ஆ, புண்ணியம் நிறைந்த ஜும்ஆ என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜும்ஆவினுடைய தினத்திலே நாம் எல்லாம் இன்று ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் நம்முடைய உள்ளத்தில் பதித்து நம்முடைய அமல்களாக நாம் வெளிப்படுத்த வேண்டியது, அதிலும் குறிப்பாக நம்முடைய உள்ளத்தோடு கண்களையும் சேர்த்து கண்ணீர் சிந்தி நாம் துஆ கேட்க வேண்டியது, அதிலும் குறிப்பாக நம்முடைய ஈமானிற்கு மிகவும் பலத்தை தர வேண்டியது என்னவென்றால், உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், முன்றைய தினம் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய அந்த எண்ணிக்கையை கவனித்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னவர்கள் 238 பேர், வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எங்களுக்கு தேவை என்று சொன்னவர்கள் 250 விட அதிகம், 280 விட அதிகம் என்றெல்லாம் கணக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேறி இருக்கிறது. முஃமின்களாகிய நமக்கு அந்த விஷயத்தினுடைய கவனம், அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவு என்ன என்பது இன்று வரை நமக்கு புலப்படவில்லை. இன்று வரை நம்முடைய கவனத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வதில்லை. இதுவே நம்முடைய சம்பாதிப்பு, நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, இதுவெல்லாம் நமக்கு பெரிதாக தெரியும். ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு சம்பாதிக்கின்றோம், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு நம்முடைய பேங்க் இருப்பு நாம் வைத்திருக்க வேண்டும், எவ்வளவு நாம் செலவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் எல்லா விதமான கணக்கு வழக்குகள் எல்லாம் நம்மிடத்தில் ஃபிங்கர் டிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கை விரலில் நமக்கெல்லாம் இருக்கும். ஆனால் நாம் எதை முக்கியமாக செய்ய வேண்டுமோ, எதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டுமோ, எதை நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எதை நாம் முஃமின் என்று சொல்வதற்கு நம்மை அடையாளப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறதோ அதற்கு நாம் நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய கவனத்தில், நம்முடைய செயல்பாட்டில் அதை நாம் எடுத்துக்கொள்கிறோமா என்று பார்த்தால் கட்டாயமாக அதில் ஜீரோவாகத்தான் இருக்கிறோம். ஆனால் என்ன, அவ்வளவு லேசாக நாம் எல்லாம் குறை கூறி கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளேயே. ஆமா, இன்னைக்கு வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இதற்கு முஸ்லிம்களான அரசியல்வாதிகளும் அதுபோல பள்ளிவாசல் இமாம்களும் இதற்கு வழிபாடாக, இதற்கு வழிகோலாக அமைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜும்ஆவிலும்
வக்ஃபு சட்ட திருத்த மசோதா எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற அந்த ஸ்கேனரை நீங்கள் எடுத்து நீங்கள் பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தால் உடனே நம்முடைய விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் பேசப்படும். உடனே அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா அதை மறுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி இமாம்கள் சமுதாயத்தினர்களை, சமுதாய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பேசக்கூடிய விஷயம் யார் என்றால் மாற்று மதத்தினர்கள் அல்ல, நம்மில் ஒருவரே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மில் ஒவ்வொருவரும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேசுவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நன்றாக அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாமும் அந்த முஸ்லிம்களில் ஒருவர் தானே, நாமும் அந்த முஸ்லிம்களில் ஒருவர் தானே. நாம் என்ன செய்தோம்? வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக நாம் என்ன அதற்காக வேண்டி செய்தோம்? மற்றவர்களை ஈஸியாக நாம் குறை கூறிவிடலாம், மற்றவர்களை லேசான முறையில் அவர்களை இழிவாக நாம் பேசிவிடலாம், கேவலமாக பேசிவிடலாம். ஆனால் நம்மை நாமே நோக்கி அந்த கேள்வியை நீங்கள் தான் முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். யார் அப்படி இமாம்கள் ஏமாற்றுகிறார்கள்? அரசு அதிகாரிகளில் உள்ள முஸ்லிம்கள், முஸ்லிம் பெருமக்கள், முஸ்லிம் அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவதற்கு முன்பாக யார் பேசுகிறீர்களோ அவர்கள் அவரவர்களுடைய மனதில் கேட்டுக்கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்தோம் என்று. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இமாம்கள் ஒவ்வொரு ஜும்ஆவுடைய மேடையிலும், முஸ்லிம்களான அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு போராட்டத்தினுடைய மேடையிலும் சொன்னார்கள், ஸ்கேனரை எடுத்து பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள், உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அது போன்ற வேறு வழியில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? யோசித்து பார்த்தீர்களா? உங்களுக்கும் தான் அந்த கடமை. வெறும் இமாம்களுக்கு மட்டும், அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் அந்த கடமை என்று இருக்கிறதா? நாளை உங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க மாட்டானா? உன்னுடைய ஈமான் என்ன வேலை செய்தது? நீ அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, அதற்கான சேவையை நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்கிற போது நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எங்க மஹல்லா இமாமே எங்களை ஏமாத்திட்டாரு, எங்க சமுதாயத்தினுடைய அரசு அதிகாரிகள் எங்களை ஏமாத்திட்டாங்க என்று சொல்லிவிட்டு நீங்கள் தப்பித்து விடுவீர்களா? தப்பித்து விட முடியுமா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒருவரும் தப்பித்து விட முடியாது. இங்கு இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்தில், இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய பின்னணியில் இனி என்னென்ன வரப்போகிறது என்று தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய விளைவுகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு என்னென்னலாம் நாம் செய்தோம் என்று உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். அதனுடைய பின்னணியில் என்னென்ன வரப்போகிறது என்று தெரியுமா? இன்றைக்கு வக்ஃபுடைய சட்ட திருத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். நாளை நம்முடைய பள்ளியில் நுழைவார்கள். நாளை நம்முடைய மதரசா பிள்ளைகள் மார்க்க கல்வி பயிலக்கூடிய மதரசாவினுடைய பள்ளிக்கூடங்களில் அவர்கள் நுழைவார்கள். அப்படியே தொன்று தொட்டு அப்படியே வந்து நபிமொழிகளில் கை வைப்பார்கள், குர்ஆனில் கை வைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் இதை எதையும் விடமாட்டான் என்பது நமக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அல்லாஹ் செய்வான் என்பதை நம்பிக்கொண்டு நாம் எதுவும் செய்யாமல் இருந்துவிட முடியுமா? இருந்து விடலாமா? உங்களுடைய ஈமானில் உங்களுக்கு ஈரம் என்று ஒன்று இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இதை எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருப்பீர்கள், காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிற்கே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற கலிமாவை எப்படி உளப்பூர்வமாக சொல்லி அதனை நம்பி அதற்குண்டான செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அதுவெல்லாம் நாளை சடங்காக மாறிவிடும். அது மட்டுமல்லாமல்
உள்ளத்தில் பதிய வைத்த குர்ஆனுடைய வார்த்தைகள் எல்லாம் மாறி போய்விடும். நஊது பில்லாஹி மினன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடைமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நமக்கு ஏதோ ஒரு தலைவனின் பின்னணியில் செல்லக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இது மட்டுமல்லாமல் தாய் தந்தையர் மகனை தேடிக்கொண்டு ஓடுவார்கள். மகன் தாய் தந்தையரை விட்டுவிட்டு எங்கேயோ அவர் ஓடிக்கொண்டிருப்பார். சட்டங்களை தெரிந்தும் கூட அமல்கள் செய்ய முடியாமல் நாம் எல்லாம் தவித்துக் கொண்டு இருப்போம். கடைசி நாள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கு ஒரு நபர் கூட இந்த உலகத்தில் இல்லாத போது இந்த உலகம் அழிந்து போய்விடும். கியாமத் நாள் வந்துவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயமாக அல்லாஹ் கொடுத்த நாளை பதில் சொல்லாமல் நீங்கள் எல்லாம் போய்விட முடியாது. என்ன வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டீர்கள்? அல்லாஹ் ரசூலிடத்தில் நீங்கள் மகத்தானவர்களா? அல்லாஹ் ரசூலுடைய பட்டியலில் நீங்கள் உயர்ந்தவர்களுடைய கூட்டத்தில் பதியப்பட்டவர்களா? எப்போது நீங்கள் ஜும்ஆவுடைய தினத்தில் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வீணான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இமாம் மிம்பரினுடைய அந்த படிகளில் ஏறியதற்கு பின்பு வருவதற்கு நீங்கள் ஆரம்பித்தீர்களோ அன்றுதான் நமக்கு சூனியம் பிடித்தது. இமாம் என்னத்தை பேசுறாரு, அவர் பேசும் போதெல்லாம் எனக்கு தூக்கம் வருதுயா. பள்ளியில் அவர் நின்று கொண்டு அவர் பேசும்போது எனக்கு தாளாட்டுவது போல இருக்கிறது. அவர் என்ன பேசுகிறார் என்று குறை கூறிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு பள்ளியில் பாங்கு சொல்வதற்கு முன்பே வந்தால்தான் இமாமுடைய பேச்சினுடைய வீரியம் கூடிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் தோன்றக்கூடிய இந்த உலகம் அழிவு நாளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஜும்ஆவினுடைய தினத்தில் முஃமின்கள் ஜும்ஆவினுடைய தொழுகைக்கு இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு கூட வருவதற்கு தயங்கிக் கொண்டு நின்று இமாம் அவர்கள் ஜும்ஆ தொழுகையினுடைய சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் இமாமுடைய ஜமாஅத்தோடு சேருவார்கள். எப்போது இந்த காலத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்போது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை சூறையாடப்பட போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போது மக்தப் மதரசாக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியில் எதிரிகள் இறங்குகிறார்களோ அப்போது முடிவு செய்து கொள்ளுங்கள், முஃமின்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு வருவதற்கு அவர்கள் தயங்கிக் கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே முன்னறிவிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய மதரசாக்கள், ஆலிமாக்கள், ஃபாதிலாக்கள் ஓதக்கூடிய அந்த மதரசாக்களை எப்போது எதிரிகள் கை வைப்பதற்கு வருகிறார்களோ அப்போது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டு பெண்கள் அரைகுறை ஆடைகளாக வெளியே திரிய போகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியின் கருத்து உரையை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 அடையாளங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய 3 அடையாளங்களை உங்களுக்கு முன் நான் சமர்ப்பித்து இருக்கிறேன். நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆபத்தான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். மதரசாக்களை காப்பாற்றுவதற்கு, பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அதனால்தான்
ஜமாஅத் உலமா சார்பாக வேட்டு மஸ்ஜித் என்கின்ற ஆப்பை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அதை அறிமுகப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் வக்ஃபினுடைய அந்த விஷயத்தை சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து எல்லோரும் எதிர்ப்புகளை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸ்கேனர் மூலமாக நாம் பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அரசு அதிகாரங்கள் இந்த விஷயத்தில் மிக தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கெல்லாம் நாம் சென்று இதை தடுத்து எப்படியாவது நாம் அந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நிறைய நபர்கள் இதற்கான முயற்சியில் தங்களுடைய சொத்தை கூட இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை கூட இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எதுவுமே தெரிவது கிடையாது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்றால் என்ன என்பது கூட நாம் இன்று வரை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோமே தவிர வக்ஃபு என்றால் என்ன, வக்ஃபினுடைய சட்டங்கள் என்ன, எல்லாம் ஜும்ஆவினுடைய ஒவ்வொரு வாரத்திலும் அதற்குண்டான விஷயமாக நாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு நம்முடைய காதுகளில் விழுவது கிடையாது. ஏனென்று தெரியுமா? நமக்கெல்லாம் கவனம் அதில் கிடையாது. எப்போதுமே ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது மாணவ பருவத்திற்கு எது முக்கியமாக வேண்டும் என்று ஆய்வு செய்கிற போது ரிசர்ச்சில் சொல்லி தருகிறார்கள். மாணவ பருவத்திற்கு முதலில் அறிவோ, ஞாபக சக்தியோ, மனப்பாட சக்தியோ அல்லது எழுத்தாற்றல் விஷயமோ, பேச்சாற்றல் விஷயமோ அதுவெல்லாம் 2ஆம் பட்சம் தான். எது மிக முக்கியம் என்று சொன்னால் கவனம் வேண்டும். கவனம் இல்லை என்று சொன்னால் எதையுமே நம்முடைய அறிவில் பதிவு செய்ய முடியாது, நம்முடைய விளக்கத்தில் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, நம்முடைய உள்ளத்தில் அது பதிவாகாது. நாம் எல்லாம் சொல்லுவோமே, ஒரு காதில் கேட்டு மறுகாதில் விடக்கூடியவனாக ஏன் பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று நாம் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா? அது போல நம்முடைய இஸ்லாமிய பேச்சை நாம் அப்படி அமைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வகையில முதலில் கவனம் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையில ஒவ்வொரு ஜும்ஆவுடைய உரையிலும் இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனத்தோடு கேட்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்படி முயற்சி செய்கிற போதுதான் நம்முடைய உலகத்தினுடைய சர்வதேச அளவில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஈமானிற்கு எதிராக என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களிடத்தில் இந்த ஜும்ஆவுடைய மேடையினுடைய வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருந்து கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் தான் அந்த வேட்டு மஸ்ஜித் என்பதை உண்டாக்கினோம். நம்முடைய பள்ளிவாசல் சலாமத் மஸ்ஜித் வேட்டு மஸ்ஜிதில் ரிஜிஸ்டர் 105 அந்த நம்பர்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சலாமத் மஸ்ஜித் உடைய போட்டோக்களோடு எல்லாம் வந்துவிடும். ஃபஜ்ருடைய நேரம் என்ன, லுஹருடைய நேரம் என்ன, அஸருடைய நேரம் என்ன, மக்ரிபுடைய நேரம் என்ன, இஷாவுடைய நேரம் என்ன, இஃப்தாருடைய நேரம் என்ன, சஹருடைய நேரம் என்ன, சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரியன் மறைவு எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலிலே காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதா, பள்ளிவாசலிலே அந்த காரு போன்ற வாகனங்கள் நிறுத்தப்படுவதற்கு பார்க்கிங் இருக்கிறதா, எல்லாம் அதில் இருக்கும். எந்த பள்ளிவாசல் இருக்கிறதோ அதில் அங்கு எஸ் என்று அது அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். எல்லா போட்டோக்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசலுடைய ரிஜிஸ்டர் அந்த விஷயத்தில் 105 அந்த நம்பர் நீங்கள் பார்த்தால் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். வேட்டு மஸ்ஜித் இதற்காக வேண்டித்தான் அதை ஆரம்பம் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மஹல்லாவினுடைய தலைக்கட்டுகள், ஒவ்வொரு மஹல்லாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய பிரமுகர்கள், ஒவ்வொரு மஹல்லாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமின்கள், அவருடைய பெயர் என்ன, அவருடைய தந்தையுடைய பெயர் என்ன, அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவர்களுடைய நடவடிக்கை என்ன, அவருடைய தொழில் என்ன, அவருடைய வியாபாரம் என்ன, எல்லாம் ஒரு விஷயத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரு மஹல்லாவில் படித்தவர்கள் எத்தனை பேர், படிக்காதவர்கள் எத்தனை பேர், நடுத்தரமானவர்கள் எத்தனை பேர், வியாபாரிகள் எத்தனை பேர், தொழிலாளிகள் எத்தனை பேர், எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிற்கு என்றைக்கு வந்தார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக 4
வகை சம்பந்தப்பட்ட எதிரிகள் அவர்களுக்கு முன்பாக சவாலாக நின்றார்கள். 4 வகை எதிரிகளும் பொருளாதாரத்திலும் சரி, மற்ற எல்லா விதமான பலத்திலும் சரி, எண்ணிக்கையிலும் சரி, எல்லாம் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டமோ எண்ணிக்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மற்ற எல்லா விஷயங்களிலும் சரி, எல்லாம் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாகத்தான் இருந்தார்கள். அப்படி குறைவாக இருந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் இன்று வரை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொல்லி ஈமானிய உறுதியோடு நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றிய நபர்களாக இன்றைக்கும் நாம் பள்ளியில் வந்து அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? அதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த வித்து தான் அதற்கு காரணம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து அனாதையாக வளர்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அனாதை சிறுவரிடமிருந்து வளர்க்கப்பட்ட இந்த மாற்றம் தான் இன்றைக்கு சர்வதேச அளவில் இவ்வளவு பெரிதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய காசு பணம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய எல்லா விதமான எண்ணிக்கை பலம் இதுவெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நமக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? ஆன்மீக பலம் வேண்டும். ஆன்மீக பலம் வேண்டும். இன்றைக்கு அது நம்மிடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் தான் ஒற்றுமை இல்லாத சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய எதிரிகள், நம்முடைய விரோதிகள் எல்லாம் நம்மை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நசுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் அவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? முஃமின்கள் என்று சொன்னாலே ஒவ்வொரு எதிரியுடைய உள்ளத்திலும் பயம் வந்துவிடும். வகதப ஃபீ குலூபிஹிம் ருஅப, பயம் அப்படியே கவ்விக்கொள்ளும். முஃமின்கள் எதிரிகளுக்கு முன்பாக நின்றால் பயம் அப்படியே கவ்விக்கொள்ளும். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் எதிரிகளுக்கு முன்பு நிற்கிற போது பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? அது என்ன பயம்? கொன்று விடுவோம் என்ற பயமா? இல்லை, ஆன்மீக பலம். உள்ளத்தோடு அல்லாஹ்வை ஒன்றிணைத்த அந்த பலம்தான் அவர்களை காப்பாற்றியது, இந்த இஸ்லாத்தை காப்பாற்றியது. அந்த ஆன்மீக பலத்தை சொல்லிக் கொடுப்பதற்குண்டான இல்லங்கள் தான் இந்த பள்ளிவாசல். அந்த ஆன்மீக பலத்தை அப்படியே தங்களுடைய பாசறையில் உள்ளத்தில் பதிய வைத்து உடல் உறுப்புகளால் வெளிப்படுத்துவதற்கு அச்சாணியாக இருப்பதுதான் மக்தப் மதரசாக்கள், ஆலிமாக்கள் ஓதக்கூடிய மதரசாக்கள். இன்றைக்கு மதரசா என்று சொன்னாலே நம்முடைய எண்ணத்தில் அது கேவலமாகவே தெரிகிறது. ஏன் கேவலமாக தெரியவில்லை? மதரசாக்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி, வக்ஃப் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி, மக்தப் வளர்ச்சியினுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதிவாகும். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் ஒவ்வொருவரும், ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆ நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஜும்ஆ, புண்ணியமான ஜும்ஆ என்று இருந்தாலும் இன்றைக்கு நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எதிரிகள் நம்முடைய இடத்திற்கே அவர்கள் வந்து விட்டார்கள். நாம் இன்னும் அப்படியே தூங்கிக் கொண்டே இருக்கிறோம். உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயமா நாம்? அந்த பரம்பரையில் வந்தவர்களா நாம்? எதிர்த்து போராடக்கூடிய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்த துளி இதற்கு முழுமையாக முயற்சியில் ஈடுபடக்கூடிய அளவில் இன்றைக்கு நாம் செயல்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்படி செயல்படுவது? முதலில் நம்மிடத்தில் ஒற்றுமை வர வேண்டும். மஹல்லாவில் ஒற்றுமை வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை வர வேண்டும். நம்முடைய உறவுகளில் ஒற்றுமை வர வேண்டும். நம்முடைய நண்பர்களுடைய வட்டத்தில் ஒற்றுமை வர வேண்டும். அப்படியெல்லாம் வந்தால்தான் இதுவெல்லாம் செய்வதற்கு அது சாத்தியமானதாக இருக்கும். எனவே இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அதை உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நாம் எப்படி இன்று களமிறங்க போகிறோம் என்பதை இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான முயற்சியில் என்னென்னலாம் நாம் செய்கிறோமோ அந்த முயற்சியில் அல்லாஹ் தஆலா வெற்றியை நமக்கு தந்தல் புரிவாராக. நாம் செய்த
அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவனுக்குரியதாக அவனுடைய திருப்தியை பெற்றதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவாராக. இன்னும் மென்மேலும் அதில் வளர்ச்சி அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய வியாபாரத்திலும், தொழில் துறையிலும், சகலவிதமான காரியங்களிலும் பரக்கத் அபிவிருத்தி நிறைவாக நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வீட்டிலும் நூறு எனும் பிரகாசத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் அதை முழுமையாக கியாமத் நாள் வரை அதை பாதுகாத்து வருவதற்கு அல்லாஹ் தஆலா அதற்குண்டான செயல்பாடுகளை, அதற்குண்டான சேவைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மால் இயன்ற வரை இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குண்டான சிந்தனையையும், அதை செய்வதற்குண்டான உடல் பலத்தையும், அதை செய்வதற்குண்டான பொருளாதார பலத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. எந்த விஷயத்தை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.